இபிஎஸ்ல பென்ஷன் வாங்குற ஒருத்தர் வருஷத்துக்கு ஒரு முறை கொடுக்குற டிஎல்சி, அதாவது டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட், இதை கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு பென்ஷன் வராது. இந்த டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் சம்மந்தமாக இபிஎஃப்ஓவில் கொடுத்துருக்கிற ஒரு முக்கியமான சர்க்குலர் என்ன? வெல்கம் பேக், அரிமா விழித்திரு. இபிஎஃப்ஓவில் பென்ஷன் வாங்குறவங்களுக்கு வசதியாக ஃபேஸ் அத்தன்டிகேஷன் டெக்னாலஜி மூலமாக ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணி உங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே டிஎல்சியை அப்டேட் செய்கிற ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் பென்ஷன் வாங்குகிற எல்லார்கிட்டேயுமே ஸ்மார்ட் ஃபோன் இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. அதே போல் சில பேரால் பேங்க்குக்கே போக முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம், இபிஎஃப்ஓ ஆஃபீஸுக்கு போக முடியாத சுச்சுவேஷனில் இருப்பாங்க. இவங்களை போல் இருக்கிறவங்களுக்கு இபிஎஃப்ஓ கொடுத்துருக்கிற ஒரு நல்ல செய்தி என்னென்னா, இபிஎஃப்ஓ ஐபிபியோட இணைஞ்சி, அதாவது இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கோட இணைஞ்சி ஃப்ரீ டோர் ஸ்டெப் டிஎல்சி சர்வீஸை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த டோர் ஸ்டெப் டிஎல்சி சர்வீஸ்னால் என்னென்னா, 03322029000 நம்பரில் கால் செஞ்சு, நான் இபிஎஸ் பென்ஷனரு, எங்கள் வீட்டுக்கு டிஎல்சியை ஆக்டிவேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாலே போஸ்ட்மேனு உங்கள் வீட்டுக்கே டிஎல்சியை பதிவு செஞ்சு தருவார். இதுக்காக ₹1 கூட அவர் வாங்க மாட்டார். இது முழுக்க முழுக்க ஃப்ரீ அப்படின்னு சர்க்குலரில் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கு ஆகிற சர்வீஸ் சார்ஜை இபிஎஃப்ஓ நேரடியாக போஸ்ட் பேமெண்ட் பேங்க்குக்கு கொடுத்துருவாங்க. அதனால் இந்த சர்வீஸுக்காக எந்த ஒரு பென்ஷனர்கிட்ட இருந்தும் போஸ்ட்மேனு பணம் கேட்கக்கூடாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஜோனல் ஆஃபீஸோட வேலை என்ன அப்படின்னா, ஹெட் ஆஃபீஸ் சொல்கிற இந்த ஆர்டரை ரீஜனல் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸு சரியாக ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு ஜோனல் ஆஃபீஸு கண்காணிக்கணும். ஒவ்வொரு மாதமும் பெண்டிங்கில் டிஎல்சி செய்யாத பென்ஷனர் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு டிஎல்சி செய்ய டிஎல்சி பெண்டிங் குறையுதா அப்படின்னு ஜோனல் ஆஃபீஸு கவனிக்கணும். ஒரு பென்ஷனரி இறந்துட்டாங்க அப்படின்ற தகவல் வந்துச்சு அப்படின்னா அந்த கேஸை சம்மந்தப்பட்ட ஆஃபீஸில் சரியாக கையாண்டாங்களா அப்படின்னு ஜோனல் ஆஃபீஸு திடீர்னு சோதனை செய்யணும். ஒரு பென்ஷனரி இறந்த தகவலை ரொம்ப நாளாக கவனிக்காமல் விட்டுட்டா சம்மந்தப்பட்ட அதிகாரிங்க மேலே உடனடியாக ஆக்ஷன் எடுக்கணும். அடுத்து ரீஜனல் அப்படி இல்லாட்டினா டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸுடைய வேலை என்ன அப்படின்னா, 2 வருஷத்துக்கு மேலே டிஎல்சி செய்யாத பென்ஷனர்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸை ஐபிபிக்கு அனுப்பணும். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக 5 வருஷத்துக்கு மேலே டிஎல்சி பெண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கும், அடுத்து 2லிருந்து 5 வருஷத்துக்கு பெண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கும், அடுத்து 2026 மார்ச் மாதத்துக்குள்ளே எல்லா பழைய டிஎல்சி கேஸ் எல்லாத்தையுமே முடிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒரு பென்ஷனரி இறந்துருந்தால் உடனே அடுத்த பயனாளிக்கு பென்ஷனை தொடங்கணும். பயனாளியே இல்லை அப்படின்னா பிபிஓவை பர்மனெண்ட்டாக க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த திட்டத்தை இபிஎஃப்ஓ முழுக்க முழுக்க கம்ப்யூட்டர் சிஸ்டம் மூலமாகவும் பென்ஷன் டிபார்ட்மெண்ட் மூலமாகவும் தொடர்ந்து மானிட்டர் பண்ண போகிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.